குப்புசாமினே அப்ப வெளியே என்ன வெயில் அடிக்குன்னா அந்த வாழை கொஞ்சம் வளர்த்தியா இருந்தானே நல்ல இலையா இருந்தது. இணல் வந்து நமக்கு வெயில் தெரியாம இருக்குன்னா இல்லைன்னா மம்பட்டியால பிடிச்சு செய்ய முடியுமா? வெயில் நல்லா துவைக்கி போட்டு நம்மள பட்டு நல்லா இணலா இருக்கவே ஒண்ணும் தெரியல. ஆமா, இது கொலை வர வாழையா இருக்கு. அதான் நல்லா இனலா இருக்கு. உனக்கு வெட்டுறதுக்கு கொஞ்சம் மேல் வலிக்கும். நாளைக்கு கொண்டு விடுவான் பாரு, மத்தியான வெயில்ல கொண்டு சின்ன வாழையா இருக்கும், அதுல வெட்டணுமா? எல்லாம் சுடும். மம்மியால கை பிடிச்சு வெட்ட முடியாது, அப்படியே ஒரு சுடு சுடும். என்ன செய்ய, வேலைன்னு வந்தா எல்லாத்தையும் பார்த்து சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஏல குமாரி, என்ன அமைதியா மம்மிட்டியாவே பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க? எப்பவும் தொண என்னத்தையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏல சும்மரு காது வலிக்குனாலும் சும்மா இருக்க மாட்டேன். என்னத்தையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பேன். நீ வாயே திறக்க மாட்டேங்க. எண்ணெல்ல கொண்டு பட்ட மாட்ட விட்டது உனக்கு என்ன உறக்கம் வருதா? பொண்டாட்டி வீட்டுல இருந்து சண்டை போட்டு விட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்க. அமைதியா இருக்க, மூஞ்சி தூக்கிட்டு இருக்க. ஏன் உமக்கு என்னையா, நீ வேலைக்கு போனா போகாம வீட்டுல இருந்தா பேர மேத்தியெல்லாம் கண்டாச்சு. வீட்டுக்கு போனா அவங்க பொண்டாட்டி சோறு வாங்கி ஆவி பறக்க வச்சிருப்போம். அந்த போட்டு கையில தருவா. நீங்க சாப்பிட்டாங்கன்னா தட்டுகள் வச்சுட்டு அந்த பேர மேத்தி கூட ஒரே விளையாட்டு தான் மாறி விடிஞ்சு வரையெல்லாம் வேலைக்கு போவோம் அப்படின்னு நாங்க அப்படியே நாங்க வீட்டுல போய் நான் தான் சோறு வாங்கி பொண்டாட்டி விட்டு வேண்டியதா இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கு. நான் என்ன செய்யிட்டு நான் எப்படி பேச, இங்க பேசவா அங்க பேசவா, ஒரு இடம் பேச முடியாதான் அமைதியா இருக்கு. அது சரி, இருக்கலே கோவால் தான் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இப்ப வீட்டுக்கு போனா அவன் முன்னாடி மத்தியானமே சோறு வாங்கி ஆவி பறக்க சாப்பிட்டா நேரம் ஆகணும். ஆவி பறக்க எல்லாத்தையும் ஆற வச்சு வச்சிருப்பா. போனேன் தட்டுல போட்டு கொடுப்பா, அந்த சாப்பிட வேண்டியதான். கட்டுல மலர்ந்துட வேண்டியதான். பிள்ளையா குட்டியா என்ன அவனை தொந்தரவு பண்ண போது ஒரு நாள் அவனை தொந்தரவு பண்ணாது. அவன் பாட்டு சாப்பிட்டு வரங்காது விடிய காலம் வரையலாம் வேலைக்கு அப்படிமா அவனும். நீர் என்னையா எல்லாமே தெரிஞ்சு இப்படி பேசிட்டு இருக்கீரு? சும்மா நேரம் முதல்ல ஏன் பேச எடுத்து பேசிட்டு இருக்கீரா? அவ தார சாப்பாடு சாப்பிட்டு முடிக்காம 10 காலையும் ஒன்னா கேப்பா. அவ தார சாப்பாடு சாப்பிடுறது ஒண்ணு, சும்மா இருக்கிறது ஒண்ணு. என்ன வாய் பேசுது? அவள அமைதியான பிள்ளை. அவ கூட 2 நாள் இருந்து பார்த்தா தெரியும். நாங்க போய் வேற என்ன செய்ய தாரிக்கிட்டு பார்த்து காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? சின்னதாய் மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். கோவால சின்னதாய் எப்படி அமைதியான பிள்ளை, என்ன பேசினாலும் எழுத்து பேச மாட்டா. சரிங்க சரிங்க அவ பாட்டு கட்டுட்டு இருப்பா. அப்படிங்க ஊர்ல ஆளுனா இவன் இருந்தாலும் சின்னதாய் அப்படி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சின்னதாய் மேல ஒரு பொண்டாட்டி கிடைச்சு கோயில் கட்டி கும்பிடான்னு இருக்கேன். எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்காது, வெறும் ராட்சசி. என்ன பாட்டு அடியன்னு போட்டு அடிக்க. என்னது சின்னதாய் மேல ஒரு பொண்டாட்டி கிடைச்சு கோயில் கட்டி கும்பிடுவேன்? ராத்திரி நீ உனக்கு சமாதியே கட்டிடுவா. கோயில் கட்டம்னா சமாதி கட்டிடுவா. ஏன்னா கோவால நீ என்ன அப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்க? சின்னதா எவ்வளவு அமைதியான பிள்ளை, தங்கமான பிள்ளை, அவளே மாதிரி பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா? அவன் வீட்டுக்கு வந்து ஆளை போல கஞ்சி தண்ணி குடியாம உடம்புனால உட்காருங்க சாப்பிடுங்க தண்ணி குடிக்கணும் அப்படி தாங்கல. நீ என்ன அப்படி சொல்லுதான்? உனக்கு அப்படியே ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு உனக்கு வச்சு காலம் தெரியும். உனக்கு மாதிரி கொடுமையாக பொண்டாட்டி குமார் கிடைச்சிருக்காம அந்த மாதிரி பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிச்சு நீ சரியாயிருவேன். குப்புசாமி, உனக்கு என்ன குறை? உன் பொண்டாட்டி தான் நல்ல நேரத்து நேரம் சுட சுட ஆவி பறக்க பொங்கி தட்டுதால நல்ல தின்னுபிட்டு தலை முடியாம நரைச்சு அலையுதியே. வேற உனக்கு இதுலயும் காட்டி வேற என்ன செய்யணும்? அவன் பொண்டாட்டி குறைச்சது. உன் பொண்டாட்டி உனக்கு தங்க தானே தாங்குதா? அடுத்த பொண்டாட்டி குறைச்சல அலையுங்க. தான் பொண்டாட்டி வச்சு காலம் கழிக்க பாருங்க. ஆமா, வெளியில இருந்து பார்க்க எல்லாத்துக்கும் அப்படித்தான் தெரியும். ஆமா இவன் பண்றது ஆவி பறக்க சுவார்மி பண்றதில்ல, இவனுக்கு என்ன தின்னுபிட்டு இவன் அந்த பிள்ளைட்டு சண்டை பண்றது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நேரத்து ரசம் வச்சிருக்கா, யாராவது ரசத்துக்கு முருங்கை வெட்டி போடாத, ஏன் பொண்டாட்டி வெட்டி போடல, ஏன் இப்படி வெட்டி போட்டுருக்கா அப்படின்னா, ரசத்துக்கு எல்லாரும் முருங்கை வெட்டி போட்டா ரசம் வைக்காவா அப்படிங்க. எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி, எனக்கு ஒரு பொண்டாட்டி. இட்லி அவிச்சு வச்சிருக்கா, ரசத்துக்கு இட்லி அவிச்சு வச்சிருக்கா. எப்படி என்ன இட்லியை பிக்க முடியல, ரப்பர் மாதிரி இருக்கா அப்படிங்க. அது மைதா மாவு போட்டு இட்லி சுட்டா அப்படிங்க. யாரும் மைதா மாவு இட்லி சுடுவாங்க, எல்லாரும் அரிசி மாவு உளுந்து மாவு இட்லி சுடுவாங்க. இவன் மைதா மாவு இட்லி சுட்டு வச்சிருக்கா. எப்படி என்ன ரப்பர் மாதிரி இருக்குது, பிக்க முடியல, எப்படியாவது பிச்சு தின்னுங்க அப்படிங்க. என்ன செய்ய இவளை வச்சு நானும் காலம் கழிக்கிறது. அந்த காலத்தை அப்ப வீட்டுக்கு அடிச்சு கட்டாம வச்சிருக்கோம்ல. சும்மா கடா குப்புசாமி, அவ எவ்வளவு வித்தியாசமா செஞ்சு தரா பாரு. சரி, முருங்கா பட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சு ரொம்ப செலவாயிரும். நம்ம புருஷன் சங்கடப்பட்டு செஞ்சு மம்மிட்டியா செஞ்சு கஷ்டப்பட்டு வராரு, நம்ம ஒரே செலவா வச்சிருன்னு அவன் முருங்கா ரசம் வச்சிருக்கா. இதுல என்ன குறை? எல்லாமே ஒரே வயிற்றுல தான் போகுது. சாம்பார் ஒரே வயிற்றுல தான் போகுது, ரசமும் ஒரே வயிற்றுல தான் போகுது. உங்களுக்கு ரசிச்சு சாப்பிடுறது இல்லையா? ஏன் முன்னாடி இருக்காரு எப்பவும் ஒரே சாம்பார் எப்படி ஏதாவது வித்தியாசமா வச்சுட்டா முஞ்சுக்கு இது போது, நீ செய்து வேலைக்கு இது போது அப்படிங்க. உங்க பொண்டாட்டி அப்படியே நல்ல விதமா வச்சு தரனால சாப்பிடும் ஐயா, சாப்பிட்டு நல்ல தெம்பா வேலைச்சு பொண்டாட்டி குறை சொல்லாதீங்க. ஏன் பொண்டாட்டி கொண்டு உங்களுக்கு சமைக்க விட்டா நீங்க கஞ்சி வைக்க முடியாது, ஓடுறது இருக்காட்டுல. என்ன வேற குப்புசாமி எனக்கு முருங்கா ரசம் தான், மைதா இட்லி தான். ஐயா பாரு குப்புசாமி எனக்கு எங்கேயா அதிர்ஷ்டம் வச்சா இருக்கு பாரு. நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காரு. அரிசி மாவு இட்லியே ஒழுங்கா வச்சுட்டு பிச்சு பிச்சு விளையாட்டு. ஏன் இப்படி பிச்சு பிச்சு விளையாட? நீ பிச்சு பிச்சு திங்க பாப்பா, முழுசா இருந்தா தொடையா போட்டு ஒழுங்க பாப்பா. எப்படி நான் தின்ன உனக்கு இட்லின்னு பேர் இருந்தா காணாது அப்படின்னு என்ன ஒரு கடி கடிக்கா. இருந்தாலும் குப்புசாமி அண்ணன் மாதிரி யாரும் மைதா இட்லி சுட முடியுமா? குப்புசாமி என்ன பொண்டாட்டி வந்தாலும் பார்த்து கேட்கணும், எப்படிக்கா மைதா இட்லி சுட்டுன்னு கேட்கணும். குமாரனா, அப்ப குப்புசாமியான 3 வேலை கஞ்சிடிக்குது உனக்கு பொறுக்கல. வீட்டுல சண்டை எழுத்து குப்புசாமியான சாப்பாட்டுல மண்ணலி போட பாரு. அப்ப வீட்டு பண்ணது விளக்கு மாதிரி ரெடியா இருக்கு போது. எவட்டவி என்ன சொன்ன, எவன்டவி என்ன சொன்ன, மைதா இட்லி ஆச்சு ஊர் பண்ண சொல்லி அப்படின்னு இருக்குன்னே கச்சேரி. அப்ப எல்லாரும் குப்புசாமியான வீட்டுக்கு வந்துருங்க கச்சேரி பாக்க. சரி கோபாலு, ஊர்ல எல்லாம் சொன்னா அந்த கோபால் போய் மாசம் வளகாப்பு கொண்டாடுதானே, அது என்ன கதையா இருக்கு? யாராவது பார்த்தா கோபாலுக்கு கேளுங்க அப்படின்னு யாரும் சொல்லி விட்டா. அன்னைக்கு கோபால் உங்க கூட வேலைக்கு வராமல எப்படி பேச்சாக்கலாம் கேட்டுவாரு அப்படின்னு. கோபாலு என்ன உன் முன்னாடி மாசம் வளகாப்பு கொண்டாடுதே, அப்படி பணம் கொண்டு நிறைய இருக்கு, அதான் நீங்க வரப்பட்டு வந்திருக்கு எப்ப இழிச்சுக்கிட்டு வெட்டு. சும்மா கிடக்குறேன் நானே இவ்வளவு நேரம் சிரிக்காம இருந்து இப்ப செத்தியே சிரிச்சிருக்கேன். அது அவருக்கு பொறுக்கல மாதிரி ஏன் பொண்டாட்டி ஞாபகத்து அவதான் வீட்டுல இருந்தா வளகாப்பிக்கணும் உயிரை பூரா வாங்கி தலைக்க. கல்யாணம் முடியாம இருந்தா கூட எவ்வளவு நிம்மதியா இருந்த. கல்யாணம் முடிச்சு வச்சு ஒரு பொட்டாட்டியும் கையில கொடுத்துட்டா. அவ படுத்தத பாடு இருக்கு, வெளியே சொல்லவும் இல்ல, விற்கவும் இல்ல, கக்கவும் இல்ல, அப்படியே ஒரு பாடுபடுத்துதான். என்ன பட்டு கேட்டா எல்லாரும் நல்ல பிள்ளைங்க. அவ கூட வந்து 2 நாள் இருந்து பார்த்தா தெரியும் நல்ல பிள்ளை யாரு. வேலைக்கு வந்தாலும் பொண்டாட்டி மறந்துருக்கேன், இங்க வந்து பொண்டாட்டியா ஞாபகத்து சந்தோஷத்தை ஏன் மறக்க வைக்கிறேன். சரி வாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கஞ்சி கரையாரு யார் ஆயிட்டு கஞ்சி குடிச்சிட்டு மாதிரி வெட்டுவான். இப்ப தெரியும் அவன் பொண்டாட்டி என்னென்ன கஞ்சி கறி வச்சிருக்கா, யாரு மைதா வச்சிருக்கா, யாரு ரசம் வச்சிருக்கா, யாரு முருங்கா கூட்டு வச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். வாங்க கஞ்சி வாங்கி தந்தா எல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் பொண்டாட்டி ஆக்கமும் தெரிஞ்சிருவாங்க. வாங்க குமார், இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சோறு என்ன கொண்டு இருக்கு?
பொண்டாட்டி எது கொடுத்துட்டு இருக்கா? வாய் திறக்காமயே வேலை செஞ்சு எது கொடுத்துட்டு இருக்கா? நிறைய சாப்பிட்டு போகாது. காலையிலே குமார் பொண்டாட்டி நல்ல கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க வச்சு கொடுத்துட்டு இருக்கால. காலையிலே மம்முட்டி வேலை செஞ்சுட்டு கருவாட்டு கஞ்சி குடிக்க எவ்வளவு இன்பமா இருக்கு, அமிர்தமா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. நல்லா சாப்பிட்டு குமார், இப்பவாது வாயை திறந்து நல்ல கஞ்சி குடி. ஏன் பொண்டாட்டி மணக்க மணக்க வச்சுட்டு வேற வேலை பார்ப்பேன். இந்த கருவாட்டு குழம்பு வச்சு 3 நாள் அது இது தூர எடுத்து ஊத்து ஊடலாம் கருவாடு வாடை அடிக்கிறதுனாலும் கேட்க மாட்டேன். வச்ச கருவாட்டு குழம்பு தூரையா ஊத்த முடியும்? எவ்வளவு மசாலா சேர்ந்திருக்கு, எவ்வளவு காய் சேர்ந்திருக்கு, எவ்வளவு கருவாடு போட்டு கறி வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு. சுடாச்சு நல்லா திங்குதுக்குல, மேல் வரைக்கும் திங்குதுக்கு. இதே டெய்லி சுட வச்சு என்ன அனுப்பி விட்டுருக்கா காலையில. நானும் சொல்ல முடியாம வெல்ல முடியாம சாப்பிட்டாலே விட்டா இது ஒட்டம் சோறு கிடைக்காது. ஏன் கோபாலு கேட்டா என் பொண்டாட்டி சோறு பக்க மாட்டா, கறி வைக்க மாட்டா அப்படின்னு என்னமா ராமாயணம் பாருன்னு அங்க தட்டுல ஒரு மீன் நீந்தது, ஒரு மீன் துள்ளுது, மீன் அப்படியே ஒரு குதிச்சுல ஆடுது. நீ என்னடானா சோறே பொங்க மாட்டாங்க, நல்ல மீன் குழம்பு மணக்க மணக்க தின்னுட்டு இவ்வளவு வாய் பேசுதியோ. ஆமா, என் பொண்டாட்டி எனக்கு மணக்க மணக்க வச்சுட்டு மறு வேலை பாப்பா. பக்கத்து வீட்டு காலையில டிப்பர் தீட்டு வாடுது, எப்படி அங்கேயா வாடுது அப்படிங்க. சிலதை கட்டி மீன் குழம்பு வாங்கிட்டாரு அப்படின்னு வாடுது. எப்படி நீ குழம்பு பழைய கஞ்சி கிடக்கு அதை வேணா கொண்டு போ அப்படிங்க. எப்படி பழைய கஞ்சி எப்படி கொண்டு போவா? ஏதோ குழம்பு வச்சுதா அப்படிங்க. குழம்பு வைக்கலாம் ஒண்ணு வைக்கல, இந்த மீன் குழம்பு கொண்டு போ அப்படிங்க. எப்படி இதையா வாங்கிட்டு 4 ஆளுகள் கூட வேலைக்கு போகும்போது கஞ்சி தண்ணி வச்சு குடிச்சு என்ன சொல்லுவோம், பொண்டாட்டி குழம்பு வச்சு கேட்பாரு. அதான் பக்கத்து வீட்டுல எங்க வச்சிருக்கேன், இதை கொண்டு போ. பரவாயில்லையே, உனக்கு பக்கத்து வீட்டே குழம்பையும் தரல. ஏன் பொண்டாட்டி இந்த கஞ்சி கொண்டு போய் கஞ்சி நான் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவா. பரவாயில்ல பக்கத்துலயே வாங்கி வந்து வழி அனுப்பி விடுதால வேலைக்கு. என்ன குப்புசாமி என்ன ஒரு பாலும் தயிர் மோரமா தட்டுல மிதக்க என்ன சாப்பாடு? ஆமா, தட்டுல பாலும் சோறு நெய் மிதக்கா தின்னுட்டு தான் மிஞ்சிக்கிட்டாலே. வீட்டுல பழைய கஞ்சி கிடைஞ்சு அப்படி சொன்ன எப்படி மாட்டுக்கு எடுத்து ஊத்துதான் வச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்து ஊத்துதான் அப்படின்னா. அந்த காலையில விடிய காலம் வேலைக்கு போனோம்னா அதுக்கு அந்த பழைய கஞ்சி எடுத்து நல்லா புளிஞ்சு தாளிசம் பண்ணி தயிர் ஊத்தி நான் வாளியில அடிச்சுட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா அதே பழைய கஞ்சி. நான் தானே மாடு பழத்தின்னு தலையணும் போல. பிச்சாண்டி என்ன வாயை திறக்காம இருக்கீங்களா? உங்க சோரை நாங்க கேட்டுருவோம். நாங்க தான் விதமா சோறு வச்சிருக்கேன். உங்க சோறு என்ன பிரியாணி சோறா? பாக்க பிரியாணி சோறு மாதிரியா இருக்கு. ஆமாடே, ஆமா பிரியாணி தான் பிரியாணி. இது கிராமத்து பிரியாணி. என் பொண்டாட்டி ஒரு மேல் வலிச்சவ. சோறு கறியை தனியா போங்கன்னா அவளுக்கு மேல் வலிச்சுன்னு சொல்லிட்டு அரிசியை போட்டு காயெல்லாம் வெட்டி போட்டு குருணி மிளகாயை வெட்டி போட்டு கூட்டாஞ்சோறு அந்த சோத்தை பொங்கி வச்சிருக்கா. இதான் கிராமத்து பிரியாணி. அவளுக்கு வலிக்க மேலு கழுவும் வலி. அண்ணன் நல்ல பொடி அரிசியா இருக்கானே, பாக்குறதுக்கு அப்படியே அமிர்தமா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டா அதோட அமிர்தமா இருக்கும்போது நல்ல பொடி அரிசி எல்லாம் டக்குனு செரிமான ஆயிரும். இது சாப்பிடுறது உனக்கு மேலான வலிக்கு நல்லா சாப்பிடு. கதை நல்லி தின்னு. ஏல குமார், உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதுல? நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு முழுங்க உனக்கு கண்ணால் தெரியல. அவ குவாலிக்கு போல குருணாரிசி பொங்கி வச்சிருக்கா. இவனுக்கு நல்ல பொடி அரிசி. நீ வேணா தின்னு சோத்த நான் வாங்க திங்க. குவாலி கூட திங்காத சோத்த எனக்கு பொங்கி வச்சிருக்கா அந்த குருணாரிசி. அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு மிதிக்க அவனா சரி விடுவா. ஆடா சரியா, நான் எனக்கு மட்டும் இந்த கொடுமைன்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் அதே கொடுமை தானே. வீட்டுல ஆடு மாடு கோயிலுக்கு வச்சிருந்த அரிசியா உங்களுக்கு பொங்கி படுதாவா? அதுக்கு என் மண்டாட்டி எவ்வளவு பரவாயில்லப்பா. என் மண்டாட்டி பழைய கஞ்சாது இருக்குன்னா அது பரவாயில்லப்பா. என் மண்டாட்டி கோயில் கிட்ட தான் கும்பிடணும். தாலி கிட்ட பார்த்து எல்லாத்தையும் தின்னு தொலை வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலைவிதி. ஆமாடே, ஆமா. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. புது விளக்கமா அப்படின்னா 4 நாளைக்கு பட்டு தூக்கும் மாதிரி 4 பக்கம் மலிஞ்சு ஒரு வாரத்துல கிடக்கும். இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பழைய கஞ்சி இருக்கு. பிறகு கோழிக்குள்ளதான் மாட்டுக்குள்ளதான் நாய்க்குள்ளதான் உனக்கும் கிடைக்கும். சரி வாங்க நேரம் வருதா போதா பொழுதாயிட்டு வாங்க. வேலையை முடிச்சு வீட்டுக்கு போவோம். நம்ம பாட்டு புலம்பிட்டு போக வேண்டியதான். தனியா நம்ம பொண்டாட்டி மாதிரி என்ன மாறியா பரவாயில்ல. அவன் நாய்க்குள்ளது கோழிக்குள்ளது மாட்டுக்குள்ளதான் பொங்கி வைப்போம். இன்னும் வீடியோதான் மம்முட்டியால செஞ்சு கஷ்டப்பட்டு வர ஒரு நல்ல கஞ்சி வச்சு கொடுப்பேன். அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. அவளுக்கு வேலை சீக்கிரம் முடியணும். அதுக்கு என்ன ஜென்மா செஞ்சுட்டு அவளை பாட்டு போட்டு போயிடும். இது மனுஷன் மாடு கூட திங்காது.